கைஸ், இனி நம்ம வீடியோல 4 கம்ப்யூட்டர் பிராங்க்ஸ் தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் 2 CMD வச்சும் அடுத்த 2 வெப்சைட் வச்சும் பண்ண போறோம். இதுல வர எல்லாமே பிராங்கா மட்டும் பாருங்க. அது தவிர்த்து ஏதாவது பண்ணி மாட்டேனீங்கன்னா நான் பொறுப்பாக மாட்டேன். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ரிமோட் ஷட்டவுன் பிராங்க். இதை பண்ணுறதுக்கு நீங்க யார் பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட வைஃபைல நீங்க கனெக்ட் ஆயிருக்கணும், இல்ல அவங்க உங்களோட வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும், இல்ல 2 பேருமே ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த பிராங்க் யூஸ் பண்ணி நீங்க பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட லேப்டாப்பை உங்க லேப்டாப் வழியாவே ஷட் டவுன் பண்ண முடியும், ரீஸ்டார்ட் பண்ண முடியும், இல்ல 2மே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட முடியும், ஆட் பண்ண வரையும் போட முடியும், எப்படி வேணா போட முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். CMD கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை ARPAன்னு டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா IP அட்ரஸும் ஷோ ஆஃப் ஆகும். அதில் காமிக்க எல்லா IP அட்ரஸுமே உங்கள் வைஃபைல கனெக்ட் ஆனது தான். தென் கீழே வந்து ஷட் டவுன் ஐன்னு டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதான் ரிமோட் ஷட் டவுன் மெனு பாக்ஸ். இப்போ இதில் ஆட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே பார்த்த IP அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன ரீஸ்டார்ட் பண்ணணுமா, ஷட் டவுன் பண்ணணுமா, என்ன கமெண்ட் கீழே காமிக்கணும், எவ்வளோ செகண்ட்ஸில் காமிக்கணும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஆகுனீங்கன்னா உங்கள் விண்டோஸ் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். நம்பர் லிஸ்ட்ல 2வது இருக்குது நெட்கட் பிராங்க். இந்த பிராங்கை யூஸ் பண்ணி நீங்க கனெக்டா இருக்க வைஃபைல கனெக்டா இருக்க எல்லா டிவைசஸையும் அட் டைம்ல டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டிஸ்கனெக்ட் ஆன டிவைசஸால திரும்பவும் அந்த நெட்வொர்க் கூட ஜாயினே பண்ண முடியாது until நீங்க அதை ஜாயின் பண்ணி விடுற வரைக்கும். ஃபர்ஸ்ட் குரோம் போய் நெட்கட்னு டைப் பண்ணி நெட்கட் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அந்த எக்ஸ்டென்ஷனே உங்கள் ஒரு பேஜுக்கு எடுத்துன்னு போவோம். அந்த பேஜில் நீங்கள் எந்தெந்த வைஃபைலாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த எல்லா டிவைசஸையும் சைடில் காமிக்கும். அந்த டிவைஸை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு வைஃபை தான் டிஸ்கனெக்ட் பண்ணுமோ, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்டாக டிஸ்கனெக்ட் ஆகிடும் until நீங்கள் திரும்ப அதை அமைக்கி கனெக்ட் பண்ணி விட வரைக்கும். லிஸ்ட்ல 3வது இருக்கு எக்ஸ்டென்ஷன் பிராங்க். இந்த பிராங்க் யூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் சர்ச் பண்ணாலும் அது வர இமேஜஸ் இந்த எமோஜில இருக்கிற மாதிரி மட்டும் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் குரோமுக்கு போய் ட்ரோல் ஃபேஸ் எதுவேன்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆடணுமே இமீடியட் உங்கள் ஃப்ரெண்டு என்ன சர்ச் பண்ணாலும் வர இமேஜஸ் எல்லாமே அந்த ட்ரோல் ஃபேஸில் தான் வரும். இதை ரிமூவ் பண்ணது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மேலே போய் அந்த எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் ஆகும்னா ரிமூவ் ஆகிடும். அது வரைக்கும் அந்த ஃபேஸ் மட்டும் தான் வரும். நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்குது ஒரு வெப்சைட் பிராங்க். இந்த பிராங்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட வெர்ஷன் எந்த வெர்ஷனான விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் விண்டோஸ் HP மேலே லுக் வர வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் குரோமுக்கு போய் greekpranks.com டைப் பண்ணுங்க. இது ஒரு பேஜுக்கு லோட் ஆகும். அந்த பேஜ் இன்டர்ஃபேஸ் பார்க்க விண்டோஸ் HP மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் அமுக்குங்க, ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். இப்போ போய் நீங்கள் என்னதான் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே வராது. பார்க்க விண்டோஸ் HP மாதிரியே இருக்கும். இதை விட்டு வெளியே வரதுக்கு ஜஸ்ட் Alt F4 அமுக்குனா மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன